ஹலோ கைஸ், நேற்று ஏஷியா கப் ஃபைனலில் இந்தியா பாகிஸ்தான் மேலே வெற்றி அடைந்த பிறகு ஹிஸ்ட்ரியிலேயே நடக்காத ஒரு மூமெண்ட் நடந்திருக்கு. சாதாரணமாக கிரிக்கெட் எதுக்கு விளையாடுவாங்க? கடைசியில் ஜெயிச்சு அந்த ட்ராஃபியை தூக்கி செலிப்ரேட் பண்ண தான் விளையாடுவாங்க. ஆனால் நேற்று அவங்க ட்ராஃபியே வாங்கலை. ஏன், எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பிளேயர்ஸ்க்கு ஒரு பாகிஸ்தான் சிட்டிசன் அப்படின்னா ஒரு பாகிஸ்தானி கையில் அந்த ட்ராஃபியை வாங்குறது பிடிக்கல. இது எங்கே போகுது, இது எங்கே கனெக்ஷன் போகுது அப்படின்னா பெஹல்காம் அட்டாக் தான். பெஹல்காம் அட்டாக் அப்படிங்கிறத இந்தியன் பிளேயர்ஸ் அவங்களோட மனசில் நினைவு வச்சுக்கிட்டே விளையாண்டாங்க ஒவ்வொரு நாளும். சூரியகுமார் யாதவ்லாம் கிடச்ச எல்லா இன்டர்வியூலையும் பெஹல்காம் அட்டாக்கை, அவங்களோட ஃபேமிலிஸை எல்லாத்தையும் அவங்க மென்ஷன் பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் அவங்க பாகிஸ்தான் கூட நடந்த மேட்ச்சில் ஹேண்ட் ஷேக் பண்ணல போஸ்ட் மேட்ச்சில். அண்ட் இன்னைக்கு ஃபைனலோட ட்ராஃபியவே அவங்க வாங்கலை. இது உங்களுக்கு என்ன காமிக்குது? இந்தியன் பிளேயர்ஸ்க்கு இப்போ ட்ராஃபினா தூசு. அவங்களுக்கு மெயின் ஃபர்ஸ்ட் அவங்க கண்ட்ரி தான், அவங்களோட மக்கள் தான். அவங்க மக்களுக்காண்டி அவங்க ட்ராஃபியே வேண்டாம்னு நினச்சிட்டாங்க. அண்ட் எனக்கு இன்னொரு விஷயம் என்ன கோவம்னா, அந்த பாகிஸ்தான் பிளேயர்ஸு இப்படி ஃப்ளைட்டு பறந்து இப்படி உழுத மாதிரி ஒரு கிண்டல் வேறு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மக்களை பார்த்து. அது எதை ரிப்ரசென்ட் பண்ணுதுன்னா, இந்தியாவில் நடந்த அந்த ஏர் இந்தியா ஃப்ளைட் ஆக்சிடென்ட் தான் அது ரிப்ரசென்ட் பண்ணுது. ஆனால் உண்மையிலே பார்த்தா அவங்களுக்கு எப்போவுமே ஒரு ஹேட்ரட் தான். நம்மளும் ஹேட் பண்ணுவோம் பாகிஸ்தானை, ஆனால் ரூட் லெவல்லலாம் ஹேட் பண்ண மாட்டோம். அந்த கேமுக்கு மட்டும்தான் ஹேட் பண்ணுவோம். ஆனால் அவங்களுக்கு என்னன்னு தெரில, நம்ம இந்தியன்ஸை பார்த்தா இந்த மாதிரி ஃப்ளைட்டை விடுறது, இது பிளேயர்ஸ் ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ் பண்ணும்போது அது எனக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது. உங்களோட தாட்ஸ் என்னென்னு நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க. அவங்க அப்படி செஞ்சது கரெக்டாக? அப்படி இந்தியன் சப்போர்ட்டர்ஸை பார்த்து இப்படி ஃப்ளைட்டு பறந்து உழுத மாதிரி மார்க் பண்ணதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க. நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? கிரிக்கெட் விளையாட வந்திருக்கோம். கிரிக்கெட் விளையாண்டுட்டு போயிட்டே இருக்கணும். அது இல்லாமல் இப்படி இந்த தேவையில்லாத விஷயம்லாம் பண்ணால் கடைசியில் இந்த மாதிரி தான் அவமானப்படுவீங்க.